ஹலோ எவ்ரி ஒன், நீங்கள் டைலரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலே அதுக்கு கண்டிப்பாக வந்து 1 hour 2 hours கிட்ட ஆகும். ஒரு ப்ளவுஸ் மாடலை பொறுத்து இருக்குது அந்த டைம் எடுக்கிறது. அதுக்குள்ளேயே நமக்கு பெண்டிங் ஒர்க்கு நிறையவே இருக்கும். அந்த பெண்டிங் ஒர்க்கையும் நம்ம பார்க்கணும். கஸ்டமர் நியூவாக வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுப்பாங்க, அதையும் வாங்கணும், கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், கை வேலை பார்க்கணும், இப்படி நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ ஒரு டிசைன் ப்ளவுஸில் நம்ம தைக்க உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ்க்கான டைமிங் அதிலேயே எடுத்துக்கும் போது நமக்கு மற்ற ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டயர்ட் ஆகிடும், ரொம்ப ஃபீல் ஆகிடும். வீட்டு வேலை அது இதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணும்போது நமக்கு டைம் இல்லாத ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க, கஸ்டமர் எந்த டைமில் டேட்டில் கேட்குறாங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, ஸ்லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனை நறுக்கி வச்சுட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடலை ஒரு நாள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே கட் பண்ணியிருக்க பெண்டிங் ஒர்க்கையும் நீங்கள் தச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிசைனும் ஒரு 3 நாள் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் ஒரு டிசைனில் மட்டும் நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டைம் அதிகமாக அதில் எடுத்துக்கும் போது மற்ற ஒர்க்கு பெண்டிங் உங்களுக்கு விழும்போது டைம் இல்லாமல் போயிடும். ஸோ மற்ற வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. கஸ்டமர்கிட்ட லேட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரதுக்கு இதுவும் மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டிசைன் தைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு தனித்தனியாக தச்சு வச்சு எடுத்துருங்க. அப்புறமா லீவை ஜாயின் பண்ணி அப்படியே ஃபைனலாக கொடுத்துருங்க, எந்த டிசைனாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு டைமும் அதில் அதிகமாக சேவ் ஆகும். இன்னும் அடுத்தடுத்த பெண்டிங் உள்ள ஒர்க்கையும் நம்ம முடிச்சிடலாம். அன்னை டேட்டில் அவங்க கேட்குற கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னை டேட்லேயே கொடுத்து அன்னை டேட்லேயே கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு நினச்சா வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க.